ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு our சேனல். இன்னைக்கு நம்ம சைனா ப்ளே ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல ரிலீஸ் ஆயிருக்க தமிழ் டப்டு மூவி பார்ட்னர்ஸ் ஓட ரிவ்யூவை இப்ப பார்க்கலாம். இந்த படத்துல தியான் ஸ்ரீனிவாசன் மெயின் லீடா நடிச்சிருக்காரு மற்றும் நவீன் ஜான் இதை டைரக்ட் பண்ணிருக்காரு. கதை விஷயத்துக்கு வந்தா இந்த மூவி 1989ல பேக்ட்ராப்ல கசர்கோட்ல ஆரம்பமாகுது. பேசிக்கா இதை ஒரு ட்ரூ கிரைம் ஹைஸ்ட் த்ரில்லரா காமிச்சிருக்காங்க. 1989ல நடந்த சில சம்பவங்கள், அதுக்கப்புறம் 2005ல உடுப்பி கிராமீன் பேங்க்ங்கிற ஒரு ரூரல் பேங்கை சுத்தி தான் இந்த கதை நகருது. தியான் ஸ்ரீனிவாசன் இதுல உன்னிங்கிற ஒரு பேங்க் எம்ப்ளாயியா வராரு. ஒரு சின்ன கிராமத்து பேங்க்ல நடக்கிற திருட்டு, அதுல இருக்கிற சஸ்பென்ஸ் எலிமெண்ட்ஸ் என்னங்கிறது தான் இந்த படத்தோட மெயின் பாயிண்ட். கதை கேட்க நல்லா இருக்கிற மாதிரி தோணினாலும் எக்ஸிகியூஷன்ல நிறைய குறை இருக்கு. டிரெக்டர் நவீன் ஜான் புதுசா ஏதோ பண்ண ட்ரை பண்ணிருக்காரு. ஆனா படம் பார்க்கும்போது நமக்கு அது ஒரு ப்ரொஃபஷனல் மூவி மாதிரி தெரியல. நிறைய சீன்ஸ் ஒரு ஷார்ட் ஃபில்ம் மாதிரியோ இல்லனா ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் மாதிரியோ தான் ஃபீல் ஆகுது. டெக்னிக்கலா கிராஃபிக்ஸ் மற்றும் டைட்டில் டிசைனிங் ரொம்ப போரா இருக்கு. அசலா ஒரு குவாலிட்டி மூவிக்கு தேவையான ஸ்டாண்டர்ட்ஸ் இதுல இல்லவே இல்ல. ஹீரோ தியான் ஸ்ரீனிவாசன் பத்தி சொல்லணும்னா அவர் ரொம்ப லேசியா நடிச்சிருக்கிற மாதிரி தோணுது. அசலா கேரக்டர்ல இன்டென்சிட்டியே இல்ல. ஏதோ தூக்கத்திலிருந்து எழுந்து வந்து ஆக்ட் பண்ண மாதிரி இருக்கு. ஷாஜோன், சஞ்சு சிவராம் மற்றும் ராணி டேவிட் ராஜ் அவங்க கேரக்டர்ஸ்க்கு நியாயம் பண்ணியிருந்தாலும் மற்ற ஆர்டிஸ்டோட பெர்ஃபார்மன்ஸ் மற்றும் அவங்களோட இன்டராக்ஷன் ரொம்ப ஆர்டிஃபிஷியலா இருக்கு. வில்லன் ரோல் பண்ண மதுசூதன் பிராவோ மட்டும் ரொம்ப காமெடியா கிரிஞ்சா இருக்காரு. படத்துல சினிமாட்டோகிராஃபி ரொம்ப ஆர்டினரியா இருக்கு. பேக்ரவுண்ட் மியூசிக் மற்றும் எடிட்டிங் இன்னும் ரொம்ப பெட்டரா இருந்திருக்கலாம். முக்கியமா பேங்க் லாக்கர் சீன்ஸ்ல கார்ட்போர்டு யூஸ் பண்ண விதத்தை பார்த்தா டிரெக்டரோட விஷன் எவ்வளவு லோ பட்ஜெட்டா இருக்குன்னு புரியுது. படத்தோட கிளைமேக்ஸ்ல தங்கத்துல இருந்து பைனாப்பிள் ஜூஸ் எடுக்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் காமிச்சிருக்காங்க. அது அசலா லாஜிக்கே ரொம்ப தூரமா இருக்கு. ஸோ ஃபைனலி உங்களுக்கு தியான் ஸ்ரீனிவாசன் மூவிஸ்னா ரொம்ப பிடிச்சிருந்தாலும் இந்த படத்தை தாங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். படம் ரொம்ப ஸ்லோவா, போரிங்கா மற்றும் லாஜிக் இல்லாம போகுது. நார்மல் ஆடியன்ஸுக்கு இது அசலா செட் ஆகாது. ஸோ நீங்க இதை அவாய்ட் பண்றது தான் பெஸ்ட்னு நான் சொல்லுவேன். அண்ட் நான் இந்த படத்துக்கு கொடுக்குற ரேட்டிங் 1.5 ஸ்டார்ஸ் அவுட் ஆஃப் 5. நீங்க இந்த படத்தை சைனா ப்ளேல பார்த்திருந்தா உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. வீடியோ பார்த்து நீங்க என்ஜாய் பண்ணியிருந்தா போதும். நம்ம கனெக்ஷன் இப்படியே கண்டினியூ ஆகணும்னா உடனே சப்ஸ்கிரைப் பட்டன் மேல ஒரு சிங்கிள் டேப் பண்ணா போதும். நெக்ஸ்ட் வீடியோல மறுபடியும் பார்க்கலாம். அது வரைக்கும் டேக் கேர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.